இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரகசியத்தை கண்டுபிடிக்க போறோம். அதுவும் மழைய பத்தி. ரெடியா? வாங்க கதைக்குள்ள போங்கலாம். மழைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுல நனையறது, விளையாடுறதெல்லாம் செம ஜாலியா இருக்கும்ல. ஆனா அந்த மழைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் சுள்ளுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ லியோ, மியான்னு ரெண்டு குட்டி பசங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அடடா பாருங்க, லியோவும் மியாவும் அவங்க தோட்டத்துல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஓடி ஆடி ஒரே ஆட்டம்தான். இவ்ளோ நேரம் விளையாடினதுல அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. உங்களுக்கும் விளையாடிட்டு வந்தா இப்படித்தானே இருக்கும்? ஐயோ பாவம், அவங்களுக்கு மட்டும் தாகம் இல்லையா? அவங்க ரொம்ப ஆசையா வளர்த்த குட்டி ஸ்ட்ராபெரி செடிங்க இருக்குல்ல, அதுக்குள்ளுக்கும் ரொம்ப தாகமா இருந்துச்சாம். அதோட இலைகள் எல்லாம் பாருங்க, தண்ணி இல்லாம சோர்ந்து போய் தொங்குது. அவங்க இப்படி சோகமா இருக்கும்போது திடீர்னு வானத்துல ஏதோ சத்தம், ஒரு மாற்றம். லியோவும் மியாவும் உடனே ஆச்சரியமா அண்ணாந்து பாக்குறாங்க. என்ன நடக்குது அங்க? ஹஹா, பாத்தீங்களா? வானத்துல இருந்து ஜில்லுன்னு மழை துளிங்க விழ ஆரம்பிச்சிருச்சு. அட, மழை வருது. லியோவுக்கும் மியாவுக்கும் சந்தோஷத்துல தாங்க முடியல, குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மழைத்துளிங்க அவங்க மேல பட்டதும் அப்பா, அவங்க தாகமெல்லாம் போய் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இதுதான் மழையோட முதல் பரிசு. அது பெய்யும் போதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அவங்க மட்டும் சந்தோஷப்படல. திரும்பி பார்த்தா அவங்களோட செல்ல ஸ்ட்ராபெரி செடிங்க கூட மழையில நனைஞ்சு தாகம் தீர்ந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். சரி, மழை நின்னு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ அந்த தோட்டத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னவா இருக்கும் அது? வாங்க பார்க்கலாம். வாவ், அடடே பாருங்க, அந்த ஸ்ட்ராபெரி செடிங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு. முழுக்க முழுக்க நல்ல சிவப்பான ஜூசியான ஸ்ட்ராபெரி பழங்களா காய்ச்சி தொங்குது. லியோவும் மியாவும் ஆசையா அந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்டு பார்க்கறாங்க. அப்பா, என்ன ஒரு ஸ்வீட்டு! இதுக்கு முன்னாடி இவ்ளோ டேஸ்டா அவங்க சாப்பிட்டதே இல்லையா? இதுதான் மழையோட இரண்டாவது பரிசு. நமக்காக சுவையான உணவை வளர வைக்குது. அப்போ மழையோட முழு ரகசியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அது நமக்கு ஒரே நேரத்துல இல்ல ரெண்டு அற்புதமான பரிசுகளை கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. முதல்ல மழை பெய்யும் போது அப்பவே நமக்கு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுத்து நம்ம தாகத்தை எல்லாம் தீர்க்குது. இது முதல் கிஃப்ட். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மழை தான் செடிங்களுக்கு தண்ணி கொடுத்து நமக்காக இந்த மாதிரி ஸ்வீட்டான ஸ்ட்ராபெரி பழங்களையும் வளர வைக்குது. இது ரெண்டாவது கிஃப்ட். அப்போ பாத்தீங்களா, சில நல்ல விஷயங்கள் மழை மாதிரி அது நடக்கும்போதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அதுவே அப்புறமா நமக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தையும் கொண்டு வரும். ஒன்னு அப்பவே, இன்னொன்னு அப்புறமா. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. இந்த மழை மாதிரி நமக்கு ரெண்டு விதமான பரிசுகளை தர்ற வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்க அம்மா அப்பா கூட இதை பத்தி பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்க. சரியா? சரி, நாம அடுத்த தடவை பார்க்கலாம். அது வரைக்கும் பை.